நேத்து பெங்களூர்ல ஒரு ஐடி எம்ப்ளாயி 24 பக்கத்துக்கு வந்து நோட்ஸ் எழுதி வச்சுட்டும் 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இறந்து போறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவரோட ஒய்ஃப் வந்து இவரை லீகலா ஹராஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 2019 இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைனால இவங்களோட ஒய்ஃப் வந்து இவங்களை விட்டுட்டு அவங்களோட சொந்த ஊரான உத்தரப்பிரதேஷ்க்கு போயிடுறாங்க. உத்தரப்பிரதேஷ்ல இவர் மேல நிறைய கேசஸ் ஃபைல் பண்றாங்க. அதாவது 9 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவர் பெங்களூர்ல இருந்து எல்லா கேஸையும் உத்தரப்பிரதேஷ் போய் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல மெயின்டெனன்ஸா மாசத்துக்கு 40,000 கொடுக்க வேண்டியது வந்திருக்கு. அதையும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. மேலும் வந்து 4 லட்சம் மெயின்டெனன்ஸ் ஆகும், 3 கோடி ரூபாய் ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல இவரால் முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் எழுத்து மூலியமாகவும் வீடியோ மூலியமாகவும் ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸா எடுத்துக்க சொல்லி ஒய்ஃப் மேலையும் ஒய்ஃபோட அம்மா மேலையும் அந்த கேஸ் நடத்தின ஜட்ஜ் மேலையும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூசைட் நோட் விட்டுட்டு இறந்து போயிடுறாரு. மெயின்டெனன்ஸை பொறுத்து இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது லாவோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சொல்ல கிடையாது. இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கேஸ்லயும் அவங்க பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை ப்ராப்பரா ஜட்ஜ் வந்து இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவர் வந்து அவரோட உயிரை இறந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அட்டுல் சுபாஷ் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட தற்கொலைக்கு காரணமா இருந்த ஒய்ஃப் அண்ட் மித்தவங்க மேல செக்ஷன் 108 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் கீழே கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ இது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தேங்க்யூ.